பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. அதிகாரம் 16, இறை வார்த்தை 22. நீங்களும் துயருறுவீர்கள், ஆனால் நான் உங்களை மீண்டும் காணும்போது உங்கள் உள்ள மகிழ்ச்சி அடையும். உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை நற்கருணை நாதரை சந்திப்பதற்கு மகிழ்ச்சியோடு நான் வரவேற்கின்றேன். ஆம் அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு நாளும் இந்த காணொளியின் வழியாக நம்முடைய நற்கருணை நாதரை நீங்கள் சந்தித்துக் கொண்டு இருக்கின்றீர்கள். உங்களை அவர் ஒரு சாட்சியாய் நிறுத்தப் போகின்றார். உண்மையிலும் உண்மையுமாக அன்பார்ந்தவர்களே, இதை விசுவசியுங்கள். ஏனென்றால் அநேக மக்களுக்கு இந்த பாக்கியம் இருந்திருந்த உலகத்தில் இருக்கின்றது. ஆனால் யாருமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அதிகமாக தேடுவது இல்லை. தன்னுடைய பிள்ளைகளை தேடுவது போல் அவர்கள் தன்னுடைய கடவுளை படைத்தவரை மறந்து போய் இருக்கிறார்கள். அவரை தேடுவதற்கு மறந்து போய்விட்டார்கள். எனவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த அதிகாலையிலே உங்களை தேடி உங்கள் வீட்டிற்கு வந்திருக்கின்றார். அவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது. அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய மகிழ்ச்சிக்கு யார் காரணம் தெரியுமா? நீங்கள் தான். உங்களுடைய மகிழ்ச்சியை துளைப்பதற்கு யார் காரணம் தெரியுமா? அதுவும் நீங்கள் தான். ஏனென்றால் ஆண்டவர் உங்களுக்குள் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் கொடுத்திருக்கின்றார். அந்த இதயத்தை அவர் தங்கக்கூடிய ஒரு தேவாலயமாய் உருவாக்கி இருக்கின்றார். எனவேதான் தந்தை, மகன், தூய ஆவியானவர்கள் மூவரும் வந்து நம்முடைய உள்ளத்தில் குடிகொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நாம் என்ன செய்கின்றோம் தெரியுமா? நாம் செய்யக்கூடிய தவறு நிமித்தம் அவர்களை நாம் வெளியே அனுப்பி விடுகின்றோம். அந்த விண்ணகம் முழுவதும் உங்களுக்குள் வரக்கூடிய வேளையில் தான் உங்களை சுற்றிலும் வானதூதர்கள் இருந்து பாதுகாத்துக் கொள்வார்கள். பாருங்கள், இந்த உலகத்திலே இந்த அரசியல்வாதிகள், நம்முடைய நாட்டை ஆளக்கூடிய நம்முடைய பிரைம் மினிஸ்டராக இருக்கலாம், அல்லது பிரசிடென்டாக இருக்கலாம், சீஃப் மினிஸ்டராக இருக்கலாம், எம்பியா இருக்கலாம், எம்எல்ஏ இருக்கலாம். அவர்கள் ஒரு இடத்திற்கு கடந்து செல்லக்கூடிய வேளையிலே என்ன செய்வார்கள் தெரியுமா? அவர்களுக்காக தனி பாதுகாப்பை கொடுப்பார்கள். அன்பார்ந்தவர்களை, இது இந்த உலகபூர்வமான ஒரு பாதுகாப்பு. ஆனால் ஆண்டவராகிய கடவுள் தன்னுடைய ஒரே பேரான இந்த உலகத்தில் அனுப்பி நம்முடைய பாவங்களுக்காகவும் நிந்தை அவமானத்திற்காகவும் நமக்காக பாடுபட்டு எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தவர் இந்த உலகத்தில் இன்னும் உயிரோடு இருக்கின்றார். அந்த மூவரு கடவுளாய் அவர்கள் நம்முடைய உள்ளத்தில் குடிக்கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் நம்மோடு கூட வரக்கூடிய வேளையிலே என்ன நடக்கிறது தெரியுமா? அவர் தன்னுடைய வானர படைகளோடு கூட சூழ்ந்து இருக்கின்றார். எனவே தான் அந்த படைகள் நம்மோடும் சூழ்ந்து இருக்கின்றது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் தெரியுமா அன்பார்ந்தவர்களே? உங்களுடைய மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் சிறிய சிறிய காரியங்களுக்காக நீங்கள் துளைத்து விட்டு ஆண்டவரை மறந்து மனிதர்களை தேடி மனிதர் பின்னால் ஓடக்கூடிய வேளையில் தான் நீங்கள் எல்லாவற்றையும் இழந்து போகிறீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதோ உங்கள் முன்பாக இருந்த நாளில் உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கின்றார். என்ன சொல்கின்றார் தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையில் துன்பம் உண்டு, உங்களுடைய வாழ்க்கையில் துயரம் உண்டு, உங்களுடைய மகிழ்ச்சியை எடுத்து போடக்கூடிய அளவுக்கு துன்பங்கள் சூழ்ந்து இருக்கலாம். ஆனால் உங்கள் மகிழ்ச்சியை நீங்கள் துளைத்து விடக்கூடாது. உங்கள் மகிழ்ச்சியை உங்களிடமிருந்து யாரும் எடுத்து போட முடியாது. ஏனென்றால் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று இந்த நேரத்தில் வாக்கு கொடுக்கின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள் வரக்கூடிய வேளையிலே நாம் மகிழ்ச்சி பெறுகின்றோம், உற்சாகம் அடைகின்றோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. திருவெளிப்பாடு 3வது அதிகாரம் 20வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆண்டவருடைய வார்த்தை, இதோ உன்னுடைய வாசல் அருகில் நின்று கதவை தட்டுகின்றேன். யாராவது ஒருவர் என்னுடைய குரலை கேட்டு கதவை திறந்தால் அவர்களோடு நான் உள்ளே கடந்து வந்து நான் பந்தியில் அமர்ந்து உணவு அருந்துவேன் என்று சொல்லுகின்றார்.
அதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள, அந்த மகிழ்ச்சியின் கடவுளை ஏற்றுக்கொள்ள நீங்கள் உற்சாகத்தோடும் தைரியமாய் இருக்கிறீர்களா? அவ்வாறு இருந்தால் அவர் உங்களை சந்திப்பார். அவ்வாறு இருந்தீர்கள் என்றால் அவர் உங்களோடு கடந்து வருவார். அன்பார்ந்தவர்களே, அந்த ஒரு பாக்கியம்தான் நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நமக்கு தேவை. மனிதனுடைய பாராட்டோ, மனிதர்களுடைய செல்வமும் செழிப்போ எதுவும் நமக்கு தேவையில்லை. ஆண்டவர் தரக்கூடிய மகிழ்ச்சியும் அமைதியும் உங்கள் குடும்பத்தில் இருந்தால் அது மட்டுமே நமக்கு போதும். பாருங்கள், அபக்கு தீர்க்கதரிசி இவ்வாறு சொல்லுகின்றார். 3வது அதிகாரம் 17-18 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகள் பழங்கள் இல்லாமல் போனாலும், ஒலிவ மரம் பலன் அற்று போனாலும், வயல்களில் தானியம் இன்றி போனாலும், ஆடுகள் யாவும் அழிந்து போயினும், தொழுவத்தில் மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் ஆண்டவரில் களி கூறுவேன், என் மீட்பராம் கடவுளில் மகிழ்ச்சி அடைவேன் என்று சொல்லுகின்றார். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, நம் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து போகலாம். ஆடுகளை இழக்கலாம், மாடுகளை இழக்கலாம், மரம் எந்த ஒரு மரமும் கனி தராமல் போகலாம். பாருங்கள், ஒலிவ மரம் எண்ணெய் கொடுக்கும், அதுவும் பலன் தராமல் போகலாம். எது அப்படி போனாலும் சரி, நாம் ஆண்டவருக்குள் களி கூறக்கூடிய வேளையிலே, ஆண்டவரில் மகிழ்ச்சி கொண்டு இருக்கக்கூடிய வேளையிலே, ஆண்டவர் எல்லாவித ஆசீர்வாதத்தையும் திரும்ப தரக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றார். எனவே நீங்கள் ஆண்டவரில் களி கூற வேண்டும். ஒரு இழப்பு வருதா, நீங்க என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். ஆண்டவரே, இந்த பொருளோ பொண்ணோ இந்த மனிதரோ என்னுடைய வாழ்க்கையில் இருந்தால் பெரிய கஷ்டங்களை நான் அனுபவிக்க வேண்டும். எனவே அவர்கள் என்னை விட்டு போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரிடம் ஜெபிக்க வேண்டும். அந்த மனிதருக்காகவும் இழந்து போனவற்றிற்காக நீங்கள் ஜெபிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உங்கள் பொருட்டு எழுந்தேறுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களை வெளியடைத்து பாதுகாத்துக் கொள்வதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். ஆம் அன்பார்ந்தவர்களே, என்னுடைய வாழ்க்கையிலும் எவ்வளவு சோதனைகளும் பிரச்சனைகளும் உண்டு. நல்லவர்கள் போல் நடித்து என்னை ஏமாற்றிய குருக்கள் உண்டு. நல்லவர்களோ போல் நடித்து எனக்கு துரோகம் செய்த சகோதர சகோதரிகள் உண்டு. நான் என்ன செய்வேன் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய சமூகத்தில் அவர்களை ஒப்புக் கொடுத்து அவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய வேளையிலே நான் அநேக அற்புதங்களை என்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்திருக்கின்றேன். ஆம் அன்பார்ந்தவர்களே, நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்களும் அவ்வாறு ஆண்டோடைய சமூகத்தில் இருந்து அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுதுதான் ஆண்டவர் அந்த மகிழ்ச்சியை கொடுப்பார், அந்த சந்தோஷத்தை கொடுப்பார். இந்த உலகபூர்வமான காரியங்கள் எதை இழந்தாலும் கூட ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அவர் எல்லாவற்றையும் எனக்கு திரும்ப தருவார் என்று நீங்கள் விசுவசிக்க வேண்டும். பாருங்கள், திருப்பாடல்கள் 2வது அதிகாரம் 8வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. நீ விரும்பியதை என்னிடம் கேளும், பிற நாடுகளை உமக்கு சொந்தமாக்குவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, எதற்காக அவர் வாக்கு கொடுக்கின்றார் தெரியுமா? என்னுடைய பிள்ளைகள் ஆகிய நீங்கள் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்பதற்காக, என்னுடைய மக்கள் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக. எனவே உங்களுடைய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நீங்களே அழித்து விடாதபடி, துளைத்து விடாதபடி நற்கருணை நாதரிடம் நீங்கள் கடந்து வாருங்கள். நற்கருணையில் இருக்கக்கூடிய அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வாருங்கள். அந்த உயிருள்ள தெய்வத்தை நீங்கள் நாடி வாருங்கள். உண்மையிலே உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். நன்றாக ஜெபமாலை சொல்லுங்கள். உங்களுடைய குடும்பத்தில் ஒன்றாக இருந்து குடும்ப ஜெபமாலை சொல்லி இறை வார்த்தையை வாசித்து ஜெபியுங்கள். உங்களை விட்டு கடவுள் ஒருபொழுதும் கடந்து போக மாட்டார். இதுதான் உண்மை அன்பார்ந்தவர்களே. என்னுடைய வாழ்க்கையில் உள்ள அனுபவத்தை வைத்து நான் சொல்லுகின்றேன். ஆண்டவரை நோக்கி ஜெபித்தவர்கள் யாருமே வெட்கம் அடைந்தது கிடையாது. ஆண்டவரை நோக்கி முழங்கால் படைத்து ஜெபித்தவர்கள் வெட்கம் அடைந்ததாக சரித்திரம் கிடையாது அன்பார்ந்தவர்களே. எனவே இந்த நேரத்திலும் கூட நம் நற்கருணை நாதரில் நாம் ஜெபிப்போமா? என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபிப்பீர்களா? ஜெபித்து அவர் தரக்கூடிய அந்த அன்பின் உற்சாகத்தின் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கண்களை மூடுவோம், கரங்களை கும்பிட்டு இந்த நேரத்தில் நாம் ஜெபிப்போம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதை நீர் கொடுத்திருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய கண்கள் பார்க்கும்படி இயற்கை வளங்களை எங்களுக்கு அமைத்து கொடுத்திருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. என்னுடைய குழந்தை செல்வங்களை பார்க்கும்படி ஆண்டவரே அருமையான கண்களை கொடுத்து அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் ரசிப்பதற்கு நீர் கொடுத்த மேலான பாக்கியத்திற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் தகப்பனே. தந்தையே, இந்த நேரத்திலும் கூட நான் உம்மை நோக்கி
மன்றாடுகிறேன் தந்தையே. அநேக முறை என்னுடைய மகிழ்ச்சியை நானே துளைத்து போய்விட்டேன் சுவாமி. ஆண்டவரே, அநேக முறை என்னுடைய மகிழ்ச்சியை நானே இழந்து போய் இருக்கிறேன் சுவாமி. இந்த நேரத்திலும் கூட தகப்பனே, நீர் என்னோடு கூட வந்து இழந்து போன அந்த மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுப்பீராக. இதோ என்னுடைய உள்ளத்தை உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தினால் தூய்மைப்படுத்தி வைத்திருக்கிறேன் சுவாமி. மூவரு கடவுளாய் எங்களுடைய உள்ளத்தில் கடந்து வந்து, எங்களுடைய குடும்பத்தில் கடந்து வந்து நீர் தங்கி இழந்து போன சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுப்பீராக. ஆண்டவரே, யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 27வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே, இதோ நான் உங்களுக்கு அமைதியை தருகின்றேன், நான் தரக்கூடிய அமைதி உலகம் தரக்கூடிய அமைதி போன்றது அல்ல என்று சொன்னீரே ஆண்டவரே. அந்த அமைதியும் சமாதானத்தையும் எங்களுடைய குடும்பத்தில் தருவீராக, வேலை செய்த இடத்தில் தருவீராக, எங்களுடைய உறவினர்கள் நடுவில் தருவீராக, எங்களை ஏமாற்றிய நண்பர்களுக்கு நடுவில் தருவீராக. ஆண்டவரே, நல்ல ஒரு தோழன் போல் இருந்து எங்களுடைய சொத்துக்களையும் பொருள்களையும் ஆண்டவரை ஏமாற்றி எடுத்த நபர்களையும் அது கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன். எங்களுக்கு எதிராக பேசக்கூடிய நபர்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன். வஞ்சக நெஞ்சத்தோடு ஆண்டவரை எங்களுக்கு எதிராக வார்த்தைகளை உதிர்க்கக்கூடிய மக்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன். ஆண்டவரே, நீர் சந்திக்கும்படியாகவும் அவர்களுக்கு நல்ல மனமாற்றத்தை கொடுத்து உம்மை நோக்கி வரும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. நற்கருணை நாதரே, ராஜாதி ராஜாவே, இம்மானுவேலின் தெய்வமே, எங்களோடு கூட இருக்கிறவரே, உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உமது தூய ஆவியின் வல்லமையினாலும் பலத்தினாலும் தாங்கிக் கொள்வீராக. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை தியானிக்காதபடி, குடும்ப ஜெபமாலை செய்யாதபடி, ஆண்டவரே திருப்பலிக்கு போகாதபடி, உம்மை முகமுகமாய் பார்க்காதபடி, ஆண்டவரே திருச்சபையின் கட்டளைகளுக்கு கடைபிடிக்காதபடி வாழ்ந்த நாட்கள் போதும் ஆண்டவரே. இதோ இந்த நேரத்திலும் தந்தையே, உம்மை நோக்கி நாங்கள் இருக்கிறோம் சுவாமி. குடும்பமாய் இருக்கின்றோம் ஆண்டவரே. எங்களுடைய குடும்பங்களை சந்திக்க நீர் வருவீராக. ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் மனமாற்றத்தை கொடுப்பீராக. சிலுவையில் நீர் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று உமது மகிழ்ச்சியும் சந்தோஷம் எல்லாவற்றையும் இழந்தீரே சுவாமி. அந்த கல்வாரி சிலுவையை எங்கள் கண் முன்பாக நிறுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தாரும், நீர் எங்களுக்கு வல்லமையும் பலத்தையும் தாரும், நீர் எங்களுக்கு தூய்மையான கண்களையும் தூய்மையான காதுகளையும் ஆண்டவரே தூய்மையான நாவையும் கொடுத்து எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, மற்றவர்கள் எங்களுக்கு எதிராய் பேசக்கூடிய வேளையில் அவர்களுக்கு எதிராய் பேசிவிடாதபடி எங்களையே நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றலையும் பலத்தையும் தரும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, உம்மை துதிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே நாம் துதிக்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹalleluya. Rubarilla bashila baduralama halaba sharaba duralama. Thank you Jesus, praise to Jesus, glory to Jesus. Hallelujah, 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 hallelujah. இயேசுவே, உமக்கு நன்றி. அற்புதங்கள் செய்கிறவரே, உமக்கு நன்றி. Thank you Jesus, thank you Jesus, praise to Jesus. வல்லமையினால் நிரப்புவதற்கு உமக்கு நன்றி சுவாமி. Hallelujah, 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 hallelujah. ஆண்டவரே, இந்த நேரத்தில் நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, அடியேனை உமது கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன். ஆண்டவரே, நான் ஒன்றுமில்லை சுவாமி. ஆண்டவரே, இந்த உலகத்தில் எதுக்கும் உதவாதவனாக இருந்த என்னை ஆண்டவரே உமது பணிக்கு அழைத்திருப்பதற்காக நன்றி சுவாமி. தொடர்ந்து உண்மையோடும் உத்தமத்தோடும் பணி செய்யக்கூடிய ஆற்றலையும் வல்லமையும் எனக்கு தரும்படியாக ஜெபிக்கின்றேன். மக்களுக்காக திறப்பிலிருந்து ஜெபிக்கவும், அநேக ஆத்துமாக்களை உம்மிடம் கொண்டு சேர்க்கவும் ஆண்டவரே, என்னுடைய உள்ளத்தை நீர் கரைபடிந்து விடாதபடி நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக உம்மை நோக்கி நான் மன்றாடுகிறேன் சுவாமி. இயேசுவே, இந்த நேரத்தில் நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்காக நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றோம். மீட்பெரும் இரட்சகருமாம் இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கின்றார். மகிழ்ச்சியை உங்கள் உள்ளத்தில் கொடுத்து இருக்கின்றார். எனவே இந்த மகிழ்ச்சியான கடவுளுடைய ஆசீர்வாதத்தை மகிழ்ச்சியோடும் முக மலர்ச்சியோடும் நாம் இந்த நேரத்தில் பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்குள் நிறைவான சந்தோஷத்தை கொடுத்து உங்கள் மகிழ்ச்சியை யாரும் எடுத்து விடாதபடி உங்களை பாதுகாத்துக் கொள்வாராக.